ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம் மகாபரிவாதரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1040 ஆரம்பிக்கிறது. தோடகர் தாஸ்ய பக்தியின் திருவுருவம். அஸ்தாமலகர் ஒரே அத்வைத அனுபவத்தில் இருந்தவர் என்றால் 4 முக்கிய சிஷ்யர்களில் பாக்கி இருக்கவர் இதற்கு முழு வித்தியாசமாய் இருந்தவர். ஆச்சாரியால் சொன்னதென்ன? பாவாத்வைதம் சதா குறியாத் கிரியாத்வைதம் ந கர்ஹிச்சித். பாவனையில் அத்வைதமாக எல்லாம் ஒன்று என்று அனுபவிக்க சதா காலம் பழக்கிக்கொள்ளு. ஆனால் ஒருபோதும் காரியத்தில் பார்க்க வேண்டிய வித்தியாசங்களை பார்க்காமல் இருக்காதே என்றார். ஆனால் இப்படி பாவனையில் அத்வைதம் பழகிக்கொண்டே போனால் ஒரு நிலையில் காரியத்தில் கூட வித்தியாசம் தெரியாமல் போகும். பட்டு வஸ்திரத்தால் காலை துடைத்து கொண்டு வீசி எறிந்துவிட்டு அழுக்கு கந்தலை கட்டிக்கொள்ள தோன்றும். இப்படி அநேகம் தோன்றும். அந்த நிலையில் கட்டுப்படுத்தாமல் அப்படியெல்லாம் காரியத்திலேயே பண்ணிவிட்டு போகலாம். அன்னத்தை உடம்பில் தேய்த்து கொள்ளலாம், அமேத்தியத்தை தின்னலாம், கழுதையை நமஸ்காரம் பண்ணலாம், ராஜாவை உதைக்கலாம். மனசில்தான் அத்வைதம், லோகத்தில் இல்லை என்பது போய்விட்ட அப்பொழுது அத்வைதம் திரிஷுலோகேஷு என்ற 3 லோகத்தில் உள்ள சகல சமாச்சாரங்களை குறித்தும் காரியத்திலேயே வேண்டுமானாலும் அத்வைதம் பார்க்கலாம். ஆனால் இதற்கும் ஒரே ஒரு விதிவிலக்கு. அத்தனை விஷயத்திலும் அத்வைதமாயிருந்தாயானாலும் குரு என்று இருக்கிறாரே, அவரிடம் மட்டும் அத்வைதம் கூடாது. காரியத்தில் மட்டுமில்லை, பாவத்திலும் கூட கூடாது. நாத்வைதம் குருணா சக அத்வைதம் திரிலோகேஷு நாத்வைதம் குருணா சக. குருவும் தானும் ஒன்று என்று நினைக்கப்படாது. ஈஸ்வரனும் தானும் கூட ஒன்று என்று நினைக்கலாம். என்ன முடிவிலே அப்படித்தான் நினைக்க வேண்டும். ஞானம் வந்துவிட்டு ஈஸ்வரன் கிட்டேயும் அத்வைதம்தான். ஆனாலும் நாம் நினைப்பது நாம் செய்வது என்று துளி ஒட்டுக்கொண்டிருந்தவரை கூட நானும் குருவும் ஒன்று என்று நினைக்கக்கூடாது. அடுத்து வரும் வாக்கியங்களை விடாமல் சிரித்தவாறு மொழிகிறார்கள். வேணும்னே அத்தனை பேதத்தையும் குருவிடம் மெச்சுக்கணும். பேதம் துவைதமாச்சே, துவைதம் பொய்யாச்சேன்னா அத்தனை பொய்யையும் தான் குருக்கிட்டே வச்சுக்கணும். அப்படித்தான் அம்பாள் ஆசை. அப்படித்தான் அவள் ஆர்டர் போட்டிருக்கிறாள். அவ யாரு? பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி ஞானாம்பாள் என்னும் சொல்கிறோம். மாயை மகா மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதனாலேயே பேதம் பொய் எல்லாமும் அவள் பண்ணினது தானே. அதிலேயும் அழகாக மதுரமா பிரேமை, தாஸ்யம், தாசபாவம், கைங்கரியம், சரணாகதின்னெல்லாம் வச்சிருக்காளோ இல்லையோ. என்னை அபேதமாக பிரம்ம வித்யின்னு தெரிஞ்சிக்க பண்ணுறாரே குருடன்ட்டு அவர்கிட்டே இந்த பேதத்தை எல்லாம் காட்டு. சத்தியத்தை சொல்கிறவர்கிட்ட இத்தனை பொய்யும் பண்ணு. அவர் டீச் பண்ணுற அத்வைதத்தை எல்லாம் ஒருத்தர் விஷயமாக மட்டும் மூட்டை கட்டி வச்சுவிட்டு, சுவாமிகளே நீங்கள் வேறே நான் வேறே தான், நீங்கள் மகா சமுத்திரம், நான் அணுவிலும் அணு, நீங்கள் ஆண்டான், நான் அடிமைன்னு இரு, தாஸ்யம் பண்ணு, சேவை பண்ணு, சரணாகதி பண்ணுன்னு ஆகிய பண்ணியிருக்கா. இந்த ஒரு இடத்திலே துவைதம் தான் வச்சுக்கொண்டு பிரேமையினாலே பணிவிடையினாலே அனுகிரகத்தை அப்படியே பொங்கிண்டு வரும்படி பண்ணிட்டா பாக்கி சமஸ்த பிரபஞ்சத்தையும் அத்வைத பாவம் கெட்டியாக ஸ்திரமாயிடும். அப்படி இருந்தவர்தான் 4வது சிஷ்யர். தோடகர் என்று பெயர். பேர் என்றால் அப்பா அம்மா வைத்ததில்லை, ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது. ஆனந்தகிரி என்று அவருக்கு முதல் பெயர். ஆச்சாரியாளுக்கு சதா காலமும் பார்த்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார். ரொம்ப சாது, பார்த்தால் அசடு என்று தோன்றும். ஆச்சாரியால் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். 6000 சிஷ்யர்கள் அவரை எப்பவும் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. எல்லோரும் புத்திசாலிகள். பாடத்தை ரசித்து கேட்டுக்கொண்டு நடுவே சந்தேகமெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு ஆஹா என்று கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இவர் மட்டும் வாயை மூடிக்கொண்டிருப்பார். ஒன்றுமே புரிஞ்சிக்க தெரியாத அசடு என்று மற்றவர்கள் நினைத்தார்கள். ஒரு நாள் அவர் பாடத்துக்கு வர நாழியாயிற்று. ஆச்சாரியால் அவருக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். மற்ற சிஷ்யால் இவருக்காக ஏன் வெயிட் பண்ணணும், அவர் வந்தாலும் ஒன்று வராட்டாலும் ஒன்று தானே என்று சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படியா சமாச்சாரம் என்று ஆச்சாரியால் நினைத்தார். நம்மை ஆச்சாரியால் என்று வந்தடைந்த குழந்தைகளுக்கு வித்யாகர்வம், நாம வசதி, இன்னொருத்தன் மக்கு என்ற எண்ணங்கள் வரப்படாதே என்று கருணையோடு நினைத்தார். இதைவிட விசேஷமான ஒரு கருணை மக்கு என்று மற்றவர்கள் நினைத்த சிஷ்யரின் மேலே அவருக்கு உண்டாயிற்று. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.